வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு அபாயகரமான செயல். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்பவே நாம வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். தொகுதி மறுசீரமைப்பு என்ற கத்தி தென்னிந்தியாவிற்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களின் தொகுதிகளை அதிகரிக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தார். தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு எதிரான சதியை முறியடிக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நம்மில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். ஆயிரத்து 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகளே தொடர வேண்டும். மற்ற மாநிலங்களில் எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்வதற்கு ஏற்ப தமிழகத்திலும் உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தென் மாநில எம்பிக்கள் கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர அழைப்பு. செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வட மாநிலங்கள் முயற்சிக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மாநிலங்களின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டால் பாதிப்பு இருக்காது என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படும்.
தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கும் பணியை மற்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஒருங்கிணைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். சர்வாதிகார மனப்பான்மையுடன் தொகுதி மறுசீரமைப்பை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. தொகுதி அரசியல் மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்பதை அழுத்தமாக நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும். பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கவுபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பொறுப்போடு இதிலே பங்கேற்றிருக்கின்றன. இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாநிலத்துக்குள்ளே தானே கட்சி நடத்துகிறார்கள். ஆகவே இந்த முயற்சியை முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது. மக்கள் கூட்டு நடவடிக்கை குழு என்ற அறிவிப்பு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ள சரியான முடிவு என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சு. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, கொங்கு ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் எந்த முடிவையும் ஏற்போம் என செல்வ பெருந்தகை உறுதி. கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்பொழுது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழி. தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அனைத்து மாநிலங்களுக்கும் சம வாய்ப்பு தரப்பட வேண்டும். முதலமைச்சரின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பை வரவேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு. அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன். எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தேவையற்றது. தற்போதுள்ள 543 தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் திட்டவட்டம்.
முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் 58 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்பு. பாஜக, நாம் தமிழர், புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி ஆகிய 5 கட்சிகள் புறக்கணிப்பு. ஈரோட்டில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. செங்கோட்டையன் முன்னிலையில் இருக்கைகளை ஒருவர் மீது ஒருவர் தூக்கி எறிந்ததால் பதற்றம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என தவேக தலைவர் விஜய் கருத்து. அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே மறுசீரமைப்பு பற்றி மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்குவது இல்லை என தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் எனவும் கேள்வி. ஓட்டிற்காக உதட்டளவில் தமிழை உச்சரித்தும் உள்ளமெங்கும் ஆதிக்க மொழி உணர்வுடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மொழி சமத்துவமே திமுகவின் லட்சியம் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். சமஸ்கிருதமே இந்தியாவின் மூல மொழி என்பது நம்மை அடிமையாக்கும் முயற்சி. மத்தியில் ஆள்பவர்கள் தமிழ் பகைவர்களாக இருப்பதோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதன் எதிரொலி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜுக்கு ஜாமீன். சம்மன் ஓட்டும்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவின் போது கைது செய்யப்பட்டவருக்கு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 6 பேருக்கு மார்ச் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சென்னை மெரினாவில் நடைபெற்ற வாகன சோதனையில் 28 கிலோ தங்கம் பறிமுதல். காரில் தங்கத்தை கொண்டு சென்ற பிரகாஷ், கிரண் உள்ளிட்ட 4 பேரிடம் காவல்துறை விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1 கோடி ரூபாய் கொள்ளை. வாகன சோதனை என்ற பெயரில் காரை தடுத்து நிறுத்தி கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம்.